வணக்கம் டியர் டாக்டர்ஸ். எல்லாருக்கும் விர்கா ப்ளஸ் அப்படிங்கிற இந்த கஷாய சூர்ணம் ரொம்ப பரிச்சயமானது. நிறைய பேர் பேஷண்ட்டுக்கு கொடுத்து பயன்பெற்றிருக்கீங்க. இப்போது இந்த விர்கா ப்ளஸ் நம்ம ஹெவன்லி ஃபியூவல் ப்ரைவேட் லிமிடெட் சென்னையில் மாடிஃபை பண்ணி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். மாடிஃபைன்னு சொல்லப்படுது என்ஹான்ஸ் பண்ணி அதை ஒரு பல சேர்க்கைகளால் அதை இன்னும் நல்லா பலப்படுத்தி விர்கா ப்ளஸ் ஃபோர்ட் குவாத்த சூர்ணம் அப்படிங்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி சேர்ந்த மூலிகை பொருளை தவிர கீழாநெல்லி, வில்வ இலை, சேந்தில் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் எதற்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்முடைய கிட்னி, அதாவது விருக்கான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், அந்த கிட்னிக்கு மெயினாக சம்மந்தப்பட்ட ஸ்ரோதஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரசவக ஸ்ரோதஸ், ரக்தவக ஸ்ரோதஸ், அப்புறம் அந்த மூத்திரம் உருவார இடம் பக்வாசயம் அப்படின்னு நம்ம அஷ்டாங்க சங்கிரகம் இந்து கமெண்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அக்னி மெயின்டைன் பண்ணணும். அந்த சாரக்கிட்ட விபஜனம், அந்த எசன்ஸும் வேஸ்ட்டும் பிரிகிற நேரத்தில் இருக்கக்கூடிய அக்னி அது நல்லா இருக்கணும். அப்படி பிரிஞ்ச அந்த மூத்திரம் சரிவர, அந்த மூத்திரங்கிற மலம் சரிவர அது வெளியே உருவாகி அடுத்த லெவலுக்கு அது போகணும். மூத்திர ஸ்ரோதஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் மூத்திரம் உருவாகுது. அப்போ மூத்திரம் உருவாகிற இடத்துல அக்னி நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி பக்வாசயம் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருவேளை சில நஞ்சு பொருட்கள் ரசவக ஸ்ரோதஸ், ரக்தவக ஸ்ரோதஸில் இருந்தால் அது மூத்திரம் மூலமாக வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை அது இன்னும் மேலும் மூத்திரத்தில் இந்த மூத்திர மலம் உருவாகிற நேரத்தில், மூத்திரங்கிற அந்த வேஸ்ட் உருவாகிற நேரத்தில் சில கோளாறுகள் ஏற்பட ஆரம்ப நிலையில் அது ரசவக ஸ்ரோதஸ்லையும் ரக்தவக ஸ்ரோதஸ்லையும் ரத்த தாத்துலையும் அது வெளிப்பட வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஆமபாச்சனமாகவும் சோதகரமாகவும் ரசாயன குணமாகவும், ஏன்னா தாதுகளுக்கு ரசாயன குணம் தேவை. தாது பிரசாத ரத்த தாத்து பிரசாதனம், ரத்த தாத்துவை சுத்தி பண்ணக்கூடிய தன்மையுடைய மூலிகைகள் தேவை. அந்த வகையில் பார்க்கும்போது லிவருக்கும் அது கொஞ்சம் அந்த லெவலில் ஆக்ட் பண்ணும். என்னதான் அது லிவருக்கு டைரெக்டாக ஆக்ட் பண்ணாட்டாலும் லிவருக்கு போக வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக போய் சேரணும். அதில் இருக்கிற விஷயங்களை ஓரளவுக்கு ஹெல்த்தி ஆக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மூலிகை இருக்கணுன்ற பட்சத்தில் குடூச்சி, கீழாநெல்லி, அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு வில்வ இலை ரொம்ப பயன்படக்கூடியது. மூக்கரட்டை எல்லாருக்கும் தெரியும், கிட்னி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த சேர்க்கையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். விர்கா ப்ளஸ் குவாத்த சூர்ணம் வழக்கம் போல் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். மருந்தினுடைய சேர்க்கையை நம்ம இன்னும் பலப்படுத்தியிருக்கோம். யூஸ் பண்ணுங்கள்.